ஹலோ டாக்டர். டாக்டர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, டயப்பர் வந்து நெறையவே யூஸ் பண்றாங்க. அதனால ரேஷஸும் வருது. இது வர காரணம் என்ன? அத எப்படி தடுக்கிறது டாக்டர்? இப்போ இன்றைய காலகட்டத்தில டயப்பர் எல்லா குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு அந்த நைட் ஃபுல்லாவே அவங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த டயப்பர் ரேஷ் ஏன் வருது அப்படின்னா, ஒரு ஈரமான ஒரு இடத்துல ஒரு ஃபங்கஸ் ஒரு தண்ணி தங்கினா பாசி எப்படி படருமோ, அதுபோல ஈரமா தங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபங்கஸ் வந்து க்ரோ ஆகும். ஒரு வெட்டாவே ஒரு இது ஓவர் ஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு, ஈரமாவே இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் பிளஸ் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் செட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டயப்பர் ரேஷ் வரக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்கின்னை ட்ரையா வச்சுக்கணும். ஈரத்தோட சொதன்னிட்டு வாஷ் பண்ணிட்டு விடக்கூடாது. டவலால ஜென்டிலா டேப் பண்ணா போதும். அழுத்தி துடைக்கிறது, ஈர துணி வச்சு நல்லா அழுத்தி துடைக்கிறது, இது போல செய்யக்கூடாது. அடுத்தது டவல்ல நல்லா ட்ரை பண்ணிட்ட பிறகு ஒரு மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் ரெகுலரா மெயின்டைன் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் அந்த டயப்பர் ரேஷ் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பிறகும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக சில க்ரீம்ஸ் இருக்கு. அதை குறைக்கிறதுக்கான க்ரீம்ஸ், டே க்ரீம்ஸ் அண்ட் வந்தா செஞ்சா மெயின்டைன் பண்றதுக்கு சில மெடிசின்ஸும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பட் வாட் எவர் இட் இஸ், வெட்டா இல்லாம ட்ரையா வச்சுக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை வராது. ஸ்டே பாசிட்டிவ், லிவ் பாசிட்டிவ். தேங்க்யூ.